கட்டிகள் உடைய இப்போ ஒரு சில பேருக்கு ஹீட்டு கட்டியாக இருக்கலாம், இல்லைனாக்கா மூலங்கட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாகவே நம்ம கடைகளுக்கே போகணும், மருந்து வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக சிம்பிளாகவே நம்மளால் அந்த கட்டியை உடைச்சிக்க முடியும். ஸோ எந்த கட்டியாக இருந்தாலும் முதல்ல சில டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஈஸியாக உடஞ்சிருச்சுனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு மீறும் உடையலைனாக்க நீங்கள் டாக்டர் போய் பார்த்து நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கட்டியை பழுத்து உடைக்கக்கூடியது எப்படிங்கிற சில டிப்ஸ் பார்க்கலாம். எற்கஞ்செடியில் பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த நாரை எடுத்துக்கோங்க. அதில் விளக்கெண்ணெயை தடவி பார்த்தீங்கன்னா தணலில் காட்டி மேலே அந்த கட்டி இருக்கிற பகுதியில் கட்டிக்கிடுங்க. அப்படி கட்டிட்டீங்கன்னா அந்த கட்டி ஒன்று அமைஞ்சிடும், இல்லைன்னா பழுத்து குழஞ்சி போய்விடும். ரைட்டு. அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காட்டாமலகுன்னு சொல்லுவோம். அந்த கொட்டை இலை இல்லைன்னா காட்டாமலகுன்னு சொல்லுவாங்க. அது விளக்கெண்ணெய் தேய்ச்சி கட்டினாலும் பார்த்தீங்கன்னா கட்டி உடஞ்சிடும். பெரிய ஆறாத புண்கள்லாம் கூட ஆறிடும். சைக்கிளில் அடிபட்டு வண்டியில் அடிபட்டு நான் பார்த்தீங்கன்னா புளி புண்ணு மாதிரி ஆறவே ஆறாது. இந்த காட்டாமலகு இலையை